வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா இளைஞர் அணி. அதாவது ஒரு இந்தியாவிலேயே ஒரு இளைஞர்களுக்கான ஒரு கட்சியில் இளைஞர்களுக்கான ஒரு அணி ஆரம்பிச்சது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அதோட முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் தான். அதாவது மாநிலம் மாவட்டம் வாரியாக பார்த்தீங்கன்னா சுமார் 5 லட்சம் நிர்வாகிகள் வந்து அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. இதில் ஒருத்தர் 10 பேர் சேர்த்தாலே ஒரு 50 லட்சம் வாக்காளர்கள் வந்து திமுக வச்சுருக்காங்க. இதில் ஏதோ 30% ஓட்டுள்ள 30 இளைஞர்கள் வந்து எங்கள் கூட தான் இருக்கான்றவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு புரியும். மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொள்கை இல்லாமல் இளைஞர்கள் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் சமத்துவம், சமூக நீதி, கொள்கை பிடிப்பு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்கே இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு போராட்டம் மற்றும் மாநில உரிமைகளை காக்க நமது இளைஞர் அணிகள் பண்ண சம்பவம் ஏராளம். இன்னைக்கு திமுக இளைஞர்கள் வந்து வெறும் பதவிக்காக மட்டும் கட்சியில் இல்லை. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் அவர்களோட சமூக நீதி, சுயமரியாதை தத்துவங்களை ஆழமாய் படிச்சிருக்காங்க. மற்ற கட்சிங்க மாதிரி ஆட்சிக்கார மாதிரி ஏதோ தெரியுது அப்படின்னு நாங்கள் பேசுகிறவங்க திமுக காரன் கிடையாது. இளைஞரணியமார்கள் எந்த ஒரு டேட்டா பேஸ் இல்லாமல் எதையும் இல்லாமல் நாங்கள் பேச மாட்டோம். வச்சுட்டு பேசுகிறவங்க தான் திமுக இளைஞரணி சார்ந்தவர்கள். சில அடிமைகள் தற்கொலை மாதிரி இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் நான் ஃபேஸ்புக்கில் பேசுகிறேன், அதை பேசுகிறேன், அந்த லேம்ப் போஸ்ட்டில் ஏறுறேன், சிவத்து மலை ஏறுறேன், அணில்கள் மாதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்கள் கிடையாது. இப்போ இளைஞர்களுக்காக பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள் இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் தோறும் கலைஞர்கள் நூலகம், இளைஞர்கள் பேச்சாளர் உருவாக்குதல், முரசொலி பாசறைகள், முத்தமிழ் அறிஞர் திமுக இளைஞரணி செஞ்ச பணிகள் ஏராளம். இந்தியாவிலே வேற எந்த கட்சியும் இப்படி ஒரு இளைஞர்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க எல்லாம் இளைஞர்கள் கொம்பு சீவி விட்டு வேடிக்கை பார்க்கறது, தன்னோட இது பண்றது தான். அதாவது பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கான நலத்திட்டங்கள் எப்படின்னா நான் முதல்வன் திட்டம், அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம், இந்த திட்டங்களை எல்லாம் ஒதுக்குனது வந்து நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான். மற்ற கட்சிகளை எல்லாமே மதவாதத்தை நாயக சித்தாந்தத்தை வச்சு அரசியல் பண்ணும்போது ஒரு சித்தாந்தத்துக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையை வச்சு பின்பற்றுவது திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்கள் சார்பில் லட்சக்கணக்கான இது பண்ணிட்டு இருக்காங்க. திமுக இருக்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை சும்மா கட் அவுட் வைக்கிறது அது மட்டும் இல்லை, எவையெல்லாம் அகேன்ஸ்டா இருக்கணும் அவனை கெட்டு சொல்றதுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி வருது. இதை சொல்லிட்டு கடைசியாக சொல்றது என்னன்னா வரக்கூடிய 2026 தேர்தலில் இளைஞர்களின் பேர் ஆதரவு கொண்ட முதல்வர் வேட்பாளராக நமது மீண்டும் இந்த அணையில் உட்கார வைப்போம், வெல்வோம் மேரேன்னு ஒரு படைப்போம் வரலாறு என்ற வாசகத்தை சொல்லி விடைபெறுகிறேன்.